நில மோசடி புகார் தொடர்பாக சென்னை அபிராமபுரத்தில் கார்த்திகேயன் என்பவரை போலீசார் விசாரணைக்கு அழைக்க வந்தபோது நடைபெற்ற வாக்குவாதத்தினால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மயக்கமடைந்து கீழே விழுந்த கார்த்திகேயன் உயிரிழந்த காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? அபிராமபுரம் கேவிபி கார்டன் பகுதியை சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவரை இன்று அதிகாலை 5 மணி அளவில் தாளம்பூர் போலீசார் ஒரு நில மோசடி தொடர்பாக விசாரணைக்கு அழைப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நடைபயிற்சிக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வரும் அவரை மடக்கி பிடித்து அவரை வலுக்கட்டாயமாக அழைத்து செல்ல முற்பட்ட போது அவர் மயக்கமுற்று கீழே விழுந்திருக்கிறார். கீழே விழுந்த அவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவரது குடும்பத்தார் போலீசார் வலுக்கட்டாயமாகவும் அவர் எனது தந்தையை தாக்கியதாகவும் அதனால் அவர் உயிரிழந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மயங்கி விழுந்த அவரை நீண்ட நேரமாக முதலுதவி சிகிச்சை கூட அளிக்காமலும் எங்களது குடும்பத்தாருக்கு தெரிவிக்காமலும் இருந்தனால தான் அவர் உயிரிழந்ததாக கூறி அபிராமபுரம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அபிராமபுரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது அவரது உடலானது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. போலீசாரிடம் இது குறித்தான விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். குறிப்பா கார்த்திகேயனும் ஆனந்தி என்பவரும் மாம்பாக்கம் பகுதியில் ஒரு வாட்டர் கேன் தொழிற்சாலை ஒன்றை நடத்தி வருவதாகவும் அந்த தொழிற்சாலையில் உள்ள இடத்தை ஆனந்தி என்பதற்கு 40 லட்சம் ரூபாய் விலை பேசி 26 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் தொகையை கார்த்திகேயன் பெற்றதாகவும், ஆனால் ஆனந்திக்கு அந்த நிலத்தை தராமல் தனது மனைவி பெயரில் தான செட்டில்மெண்ட் செய்திருப்பதாகவும், இதனை அறிந்து ஆனந்தி கடந்த ஆண்டு தாளம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் மோசடி உள்ளிட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து காவல் ஆய்வாளர் கீதா தலைமையிலான போலீசார் விசாரித்து வருவதாகவும், கடந்த 10 மாதங்களுக்கு முன்பாக முதல் தகவல் அறிக்கை போட்டப்பட்ட போது கார்த்திகேயனை விசாரணை செய்து அந்த நிலம் தொடர்பான ஆவணங்கள் எடுத்தவர்கள் சொல்லியதாகவும், ஆனால் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில்தான் இன்று காலை 2 காவலர்கள் அனுப்பி விசாரணைக்கு அழைத்து வரக்கூடிய நிலையில காவலர்கள் அவரை அழைத்து வரும்போது அவர் மயங்கி உயிரிழந்திருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் வலுக்கட்டாயமாகவும் தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்ததாக அவர் குடும்பத்தார் தெரிவிக்கக்கூடிய நிலையில காவல்துறையினர் இந்த விளக்கத்தையும் அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அபிராமபுரம் காவல்துறையினர் இந்த தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில போலீசார் அவர் வலுக்கட்டாயமாக இழுப்பது போன்றும் அவர் மயங்கி விழுந்தவுடன் அவர் உயிரிழக்கக்கூடிய காட்சிகளும் சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. சிறிது நேரத்துக்கு முன்பே அவரது உறவினர் அவரை தூக்கி அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மருத்துவமனை கொண்டு சென்ற போது மருத்துவர்கள் அவர் உயிரிழந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில அபிராமபுரம் போலீசார் இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். நன்றி கதிரவன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.